ரைட்டு அடிக்குது பார்ப்போம். வணக்கம் அனைவருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நடிகர் ஒரு அரசியலுக்கு வர்றாரு, ஒரு தேர்தல் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்றதுக்காக இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறன்னு தெரியாமையே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. இதனால பொது ஜனங்க எங்கே நிம்மதி கெடுது. நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது மனசுக்கு ஆத்திரமும் கொதிப்பும் தான் வருது. எதுக்கு இப்படி வீடியோ போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. தயவுசெய்து நேர்மையான முறையில் பேசுங்க, நேர்மையான முறையில் நடங்க. இது காந்தி பிறந்த பூமி. மகாத்மா காந்தி நமக்கு இதையா சொல்லி கொடுத்துட்டு போனாரு? ஒருத்தனை அவதூறா பேசுங்க, ஒருத்தனை திட்டுங்க, கெட்ட வார்த்தையில் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு காந்தி. எல்லோரும் சமம் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சட்டமும் அப்படிதான் இருக்கு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம்னு அரசியல்ல. எதுக்கு அவர் வர்றாருன்னு நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? சரி, கத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நேர்மையான முறையில் கத்துறீங்களா? காசை வாங்கிட்டாங்க, காசை வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கான இது பேசுறாங்க அப்படின்றீங்க. காசை வாங்கிட்டு அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க சார். ஹலோ, காசை வாங்கிட்டு அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன? அந்த பாவம் அவங்கள சேரப்போகுது, உங்களுக்கு இல்லை. நீங்க எதுக்கு பதறீங்க? நீங்க பதறது இப்ப நீங்க பதறதும் இல்லாம நீங்க போடுற வீடியோக்களை பார்க்கும்போது எங்களுக்கு பொது ஜனமாகிய எங்களுக்கு ஆத்திரமா வருது. என்னடா இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க, இவ்வளவு கேவலமா நடக்கிறாங்க, என்ன மனுஷங்க வேணுங்க அப்படின்ட்டு. இப்போ அவங்க காசு கொடுப்பாங்கன்றதுக்காகவா அவங்க இது பண்றாங்க? இறந்துட்டாங்க, இறந்தவங்களுக்கு அவங்க இறக்க போட்டு கொடுக்குறாங்க. யார்கிட்ட போய் யாரும் டிமாண்ட் பண்ணல, எங்களுக்கு அதை கொடுங்க, எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு. அரசாங்கமாக தான் 10 லட்சம் அறிவிச்சிச்சு. பிஜேபி தான், நரேந்திர மோடி அவர்களும் பணம் அறிவிச்சாங்க. காங்கிரஸ்லேருந்து 1 கோடி ரூபா அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜயும் 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. சரி, நம்மளை பார்க்க வந்தவங்க அதனால இறந்து போயிட்டாங்க. அதனால நம்மளால கண்டிப்பாக உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா இது சினிமா இல்லை, ரியல் லைஃப். அது அவருக்கும் தெரியும். சரி, என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் செய்கிறாரு. அது அவருடைய இது, செஞ்சுட்டு போட்டோம். அரசாங்கத்து இது அது செய்யுது, செஞ்சுட்டு போட்டோம். காங்கிரஸ்காரங்க இறக்கப்பட்டு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம். பிஜேபிக்காரங்க இறக்கப்பட்டு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம். நீங்கள் எதுக்கு சார் கேள்வி கேட்குறீங்க? காசை வாங்கிட்டு பெத்த மேலே பிள்ளை மேலே அக்கறை இல்லையா? காசு தான் முக்கியமா? அப்படி அது தப்பு, அது பாவமாக இருந்தால் செத்து போன ஆன்மா அவங்கள கேள்வி கேட்கும். அவங்க அம்மாவை, அண்ணனை, தம்பியை, புருஷனை, பொண்டாட்டியை, தாய், தகப்பன் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுக்கிறோம். நீங்கள் எதுக்கு சார் கேள்வி கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்கு? சரிங்க சார், நீங்கள் சொல்கிறீங்கல்ல அவங்களுக்காக பரிதாபப்படுறோம், இது பண்ண செத்தவங்களுக்காக பரிதாபப்படுறோன்னு. அந்த வீட்டில் போய் நீங்கள் என்ன சார் செஞ்சிட்டீங்க? சொல்லுங்கள் சார், என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்கள் அவங்களுக்காக? நீங்கள் நேரில் போய் அவங்கள எதாவது ஆறுதல் படுத்துனீங்களா? இல்லை அவங்களுக்கான வழியில் நீங்கள் பங்கு எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு செத்து ஏற்கனவே உயிரை பலி கொடுத்தவங்க அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அது விடுங்க. அவங்கள நீங்க இது பண்றதுக்கு என்ன? இப்போ உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளையோ இல்லை உங்க பொண்டாட்டியோ உங்க அக்கா தங்கச்சியோ இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நாங்க சொன்னா நீங்க ஏத்துக்குருவீங்களா? சொல்லுங்க, ஏத்துக்குறீங்களா சார்? இல்லப்பா நீ சொன்ன நாங்க ஏத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லுங்க, அது நியாயம். நீங்க எப்படி ஏத்துக்க மாட்டீங்களோ அந்த மனநிலையில தான் சார் அவங்களும் இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்க மட்டும்தான் உத்தமரு, இந்த நாட்டில் இருக்கிறவங்க வேற எவனும் உத்தமர் இல்லை அப்படிலாம் பேசாதீங்க.
அவன் வழி அவனுக்கு தெரியும். அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு இது தவறு நடந்துருச்சு, உங்க வீட்டுல ஒரு இதாகி போச்சு, ஒரு இளவு ஆகி போச்சு, ஒரு சாவு ஆகி போச்சு அப்படின்னா அந்த வழி என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சாரி, எங்களுக்கு தெரியாது, எங்க மக்களுக்கு தெரியாது. அதை வச்சு நாங்க உங்களை உங்களை வச்சு நாங்க அரசியல் பேசணும்னா அதெல்லாம் பாவம் சார். எல்லாத்துக்கும் குழந்தை குட்டிகள் இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருக்கு. நீங்க யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? இந்த வார்த்தையை பேசிட்டு அந்த வார்த்தை பேசுனதுக்காக வாங்குற ஊதியத்துல யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க? உங்க குடும்பத்துக்கு தான். இதனால யாருக்கு பாவம் சேருன்னு தெரியுமா? யாருக்காக பாடுபடுறீங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் பாவம் சேரும். அதை முதல்ல நினைச்சுக்கங்க. 10 ரூபா சம்பாதிச்சாலும் உண்மையா சம்பாதிங்க சார், நல்லா இருப்பீங்க. நீங்க புண்ணியம் செய்யலானாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி பாவம் காரியங்களை ஈடுபடாதீங்க. இது வேண்டாம், இது வேண்டாம். பாவம் காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமா வர்ற பணத்துல உங்க குடும்பம் குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்க வேண்டாம், சரிங்களா? அது பாவம். நீங்க மேலும் மேலும் சொல்றேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா உங்களை கண்டிக்கணும் வைக்கணும். நான் இப்பயும் சொல்றேன், உங்க மேல உள்ள அக்கறையில தான் நான் சொல்றேன். இது நீங்க பாவத்தை செய்யறீங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க. என்னைக்கா இருந்தா நீங்க காசு வாங்கிட்டு செஞ்சாலும் சரி, காசு வாங்காம செஞ்சாலும் சரி, ஆக மொத்தத்துல இது பாவம் பாவம் பாவம். அதனால இந்த மாதிரிலாம் எந்த ஒரு துயரமான இருக்கிற வீட்டுல இப்படி பேசாதீங்க. காசுக்காக மாறிட்டாங்க, காசு வந்ததுக்கு அப்புறம் இதாகிட்டாங்க, காசை பார்த்தோன்னே மனசு மாறிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா எந்த இடத்துலயும் நேரடியாக உங்கள்கிட்ட அவங்க அவர் தாங்க தப்பு செஞ்சாரு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலை. உங்கள்கிட்ட அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். ஆதாரம் இருந்தால் காமிங்க. ஆமாங்க, நீங்க காசு வாங்குறதுக்கு முன்னாடி விஜயை போய் அவர்கிட்ட போய் தப்பா சொல்லியிருக்கீங்க, இப்போ நீங்க காசை வாங்கிக்கிட்டு விஜய் நல்லவருன்னு சொல்றீங்க, அப்ப அவர் சொல்லதானங்க செய்வாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி ஆதாரம் ஏதாவது இருந்தால் கொடுங்க, கேட்கலாம். இந்த மாதிரி பேசாதீங்க, பாவம் ஜனங்க. முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா ஓத்திரம் பண்ணாதீங்க. உங்க வேலை என்னவோ நீங்க அதை பாருங்க, அவங்க வேலை என்னவோ அதை அவங்க பார்க்கட்டும். நான் திரும்பவும் சொல்றேன், இது விஜய்க்கு சப்போர்ட் ஆகுதுன்னு கேட்டா விஜய்க்குலாம் சப்போர்ட் இல்லை சார். யாரு ஆட்சியில் அமர்ந்தாலும் எங்களை மாதிரி பொதுஜனங்க போய் வேலை செஞ்சு வேர்வை சிந்தி உழைச்சிட்டு அந்த காசை வாங்கிட்டு தான் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சோறு தண்ணி ஊற்ற முடியும், சரிங்களா? விஜய் வர்றதுனாலையோ இல்லை விஜயை தவிர்த்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு பாருங்க, அவர் ஆட்சிக்கு வந்ததுனாலையோ நாங்கள் சும்மா படுத்துக்கிட்டு ஒன்றும் சோறு திங்க போறது இல்லை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உழைச்சி தான் ஆகணும். என்ன, யார் ஆட்சிக்கு வந்தாலும் பொதுமக்களாகிய நாங்க உழைச்சி தான் ஆகணும். ஆனா நீங்க இப்ப பண்ற சமாச்சாரம்லாம் பார்த்தா எங்களுக்கு கொதிக்குது சார். எனக்கெல்லாம் இப்போ நீங்க இந்த அவர் பேரு ஜீவ சகாப்தனா என்னமோ சொல்றாங்க, அவர் பேசின வீடியோவை நான் பார்த்தேன். நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. உங்க மூஞ்சி பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு சார். யார் சார் நீங்க? எனக்கு உங்களுக்கு எனக்கு பங்காளி சண்டையா? இல்லை என் சொத்தை நீங்க பிடிங்கிட்டீங்களா? இல்லை உங்க சொத்தை நான் பிடிங்கிட்டேனா? கிடையாது. ஆனா நீங்க போடுற வீடியோ பார்க்கும்போது எனக்கு கோபம் இல்லை, உங்க மூஞ்சியை பார்த்து எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்ப யாரு ட்ரெக்கர் பண்றா? யாரு வன்முறையை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறா பாருங்க. வேண்டாம் சார், இருக்கிற வன்முறைகள் போதும், திரும்பி வன்முறையை தூண்டாதீங்க ஐயா. அனைத்து கட்சி அரசியல்வாதிகளும் அனைத்து கட்சி அரசியல்வாதிகளுக்கும் வணக்கம். தயவு செய்து நீங்க ஓட்டுக்காக மக்கள்கிட்ட போய் பேசுங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை போய் சொல்லுங்க. அதை ஏத்துக்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டா அதிகாரத்துல போய் உட்காருங்க. அதை விட்டுப்புட்டு நீங்க செய்யற என்னைக்காவது போய் நீங்க செய்யற நன்மைகளை சொல்லி ஓட்டு கேட்குறீங்களாயா? அடுத்தவன் செய்யற தவறை தானே சொல்லி ஓட்டு கேட்குற. அப்ப அந்த தவறை நீங்க செய்யலையா? இல்ல நீங்க செஞ்ச தவிர அவர் செய்யலையா? நன்மையை சொல்லி ஓட்டு வாங்கி நன்மை செய்யுங்க. தவறு யார் வேணாலும் செய்யலாம். அதிகாரத்தில் இருக்கிற நீங்க தப்பு செய்யாதீங்க. இன்னைக்கு இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான் வெறுத்து போய் தான் அந்த வீடியோ போடுறேன். நான்
எதுக்கு அப்படி பேசுறீங்க? அரசியல்வாதியை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் என்னை கேட்டா என்னைய போல ஹரிச்சந்திரன் இல்லை, என்னைய போல ஹரிச்சந்திரன் இல்லை அப்படின்னு எல்லா அரசியல்வாதியும் சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு குற்றம் நடக்குது? எதுக்கு இவ்வளவு லஞ்சம் நடக்குது? எதுக்கு இவ்வளவு பாவங்கள் நடக்குது? அதனால தயவு செய்து இந்த பொறுப்புல இருக்கிறவங்க, பொறுப்புக்கு வர துடிக்கிறவங்க, என்ன அவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். விஜய் சார், நீங்க வந்து வாயை திறந்து பேசல அப்படின்னா திரும்பி ஒரு தவறான ஒரு சம்பவம் நடக்கும். அதனால தயவு செய்து நீங்க வாயை திறந்து பேசுங்க. ஏப்பா அமைதியா இருங்க, இது பண்ணாதீங்க, யாருக்கு யாரும் டார்ச்சர் கொடுக்காதீங்க, அவங்க வேலை என்னவோ அதை பாருங்க, தேர்தல் நடக்கும்போது மக்கள் பார்த்து யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு வாயை திறந்து பேசி தொலைங்க. இங்க அவன் பத்திக்கிட்டு எரியுது சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது, அதை பார்க்கும்போது பார்த்தா எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்றேன் சார், விஜய் சார் உண்மையிலே சொல்றேன் நான், எனக்கெல்லாம் அவன் அந்த ஜீவ சவாகத்தை அது உங்களை பத்தி தான், உங்க இதை பத்தி தான் அவங்க தவறா பேசுறாங்க, அதுக்காண்டி உங்களுக்கு சப்போர்ட்டனா இல்லை. ஆனா சொல்லும் போது நமக்கு கோபம் வருது. அப்ப எனக்கு கோவம் வர மாதிரி எத்தனை பேர் நேர்மையான இருக்கிறவன் பார்த்து கோவப்படுவான். அவன் கோவப்பட்டு ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டான்னா யார் சார் பொறுப்பு? சொல்லுங்க, யார் பொறுப்பு? என்ன பண்ண போறீங்க? அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுக்க போறீங்களா? கொடுத்தா அந்த குடும்பம் எதுக்கு சரியாயிடுமா சார்? அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நீங்க வாயை திறந்து பேசுங்க. வாயை திறந்து பேசாம உண்மை மௌனமா இருந்துகிட்டு காரியம் சாதிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இது ஒன்றும் ஆகாது. திரும்பவும் சொல்றேன் சார், எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து பாவம் பண்ணாதீங்க. அதிகாரத்துல யாரு வேணாலும் வாங்க, யாரும் வராம போங்க. அதை பத்தி எங்களுக்கு என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா என் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அது உழைச்சு அது சாப்பிடுது. இப்ப ஸ்டாலின் ஒன்னும் தூக்கி கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் தூக்கி கொடுக்கல, விஜயும் வந்து என்னத்தை தூக்கி கொடுக்க போறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க உங்களுக்கு உள்ள இருக்கிற அதிகார போட்டிகள்ல பொதுமக்கள் ஆகிய நாங்க எவ்வளவோ சிரமப்பட்டு இருக்கிறோம். நேர்மையா இருக்கிறனால எங்களால அந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, கொந்தளிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் நான் கொந்தளிச்சு அவன் அந்த ஜீவசவாதமா யாரோ அவரை போய் நான் என்னமோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கையா, எதுக்கு அப்படி பேசுற, என்னையா செஞ்சாரு, ஒன்ன என்னையா பண்ணாரு அப்படின்ட்டு அவரை போய் நான் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டேன், இல்ல கையை காலை உடைச்சு போட்டேன், இல்ல கொலையே பண்ணிவிட்டேன், இதனால பாதிப்பு யாருக்குயா? என் குடும்பத்துக்கு தானையா? என்னையா பண்ண போறீங்க நீங்க? அப்ப எங்களை தூண்டி விட்டு நீங்க வேடிக்கை பாக்குறீங்க எல்லா அரசியல்காரங்களும், எல்லா கட்சிக்காரங்களும். இதுக்குதான் கட்சி நடத்துறீங்களா? விஜய் சார், நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சார். நீங்க வாயை திறந்து பேசுங்க. இல்லையா தயவு செய்து நீங்க வந்து ஒன்னும் ஆணியை புடுங்க வேணாம். உங்க பாசையிலேயே சொல்றேன், ஆணியை புடுங்க வேண்டாம், நடிக்க போங்க. அவன் தலையெழுத்து நல்லா, அவன் விதி எப்படி அவன் இருந்துட்டு போறான். பிளீஸ் விஜய் சார், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த பெருந்தலைவர் கல்வி தந்தை காமராஜரையாவை தோக்கடிச்சது திமுக காரங்களோ அண்ணாதுறையோ இல்லை. நீங்கள் யாரை நம்புறீங்களோ அதே மக்கள் தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. இது தனிப்பட்ட முறையில் இன்னும் நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு அறிவுரை, எப்படி வாங்க எடுத்துக்கோங்க. ஆனால் அதான் உண்மை. தெரியலன்னா உங்கள் அப்பாவும் ஒரு பெரிய டைரக்டர் தான், அவர் எடுத்த படங்களெல்லாம் அரசியல் படங்கள் தான் எடுத்திருக்காரு, சரிங்களா? அவருக்கு தெரியாத இது இல்லை. அவர்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் ஐயா எப்படி தோத்தாரு, யார் தோக்கடிச்சாங்க அப்படின்னு. அண்ணாதுரையோ திமுகவோ இல்லை, அங்கே உள்ள விருதுநகர் மக்கள், அந்த மக்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க.